வாங்கப்பா. உங்க ரோஜா செடிகளும் இதே மாதிரி இலைகள்லாம் கருகி போயிட்டே இருக்குதா? அப்ப கவலையே வேண்டாம். நான் அது என்ன சொல்றேனோ அது மாதிரி நீங்க செய்து பாருங்க. ஒரு முறை நான் சொல்ற மாதிரி செய்து பாருங்க. முக்கியமா என்ன காரணம்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, வெயில் ஹீட் தாங்காததான் இலைகள் காயுது. இதுக்கு நோய்களும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்த ஒரு நோயும் கிடையாது. வெயில் தாங்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு பண்ணி விடணும். அதை எதை வச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்ப இலைய கொத்து கொத்தா ஒடிச்சு வந்து நம்ம கா நிழல்ல காய வச்சிடணும். 2 நாள் காய வச்சு திரும்ப எடுத்துட்டு வந்து அதை செடிகள்ல அடியில போடுங்க. நீங்க அடியில போட்டு விட்டீங்கன்னா நல்லா என்ன அப்படின்னா மண்ணும் காயாது, அடியிலையும் செடி வேருக்கு பூச்சி தாக்குதல் இருக்காது. நிறைய அதுல வந்து பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு. அது ஒரு மெடிசன் தானே. வேப்ப இலைய பொடியாவும் செய்து நம்ம காய வச்சு பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் போடலாம் எல்லா செடிக்கும். இல்ல நம்ம இப்ப இந்த வெயில் நாள்ல வேப்ப இலைய நம்ம கொத்து கொத்தா ஒடிச்சு காய வச்சு அதை எடுத்தாந்து கொத்து கொத்தாவே செடி மேல வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும்? நிழல் காத்துக்கும். அப்ப நம்மளுக்கு செடிகள் வந்து பாதுகாப்பா இருக்கும். அத மாதிரி தான் இந்த 2 செடிக்கும் நான் போட்டு விட்டேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தமா வீணா போயிடுச்சு. அதனால எல்லாத்தையும் காஞ்ச அந்த சருகு மாதிரி இந்த எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு விட்டதுக்கு அப்புறம் செடியில எவ்வளவு தளிர் வருது, வர தளிர்லாம் எந்த அளவுக்கு செந்தளிராவே வெளியில வருது பாருங்க. எங்கேயாவது கருகுதான்னு பாருங்க. இப்ப அதே மாதிரி இந்த செடியிலும் பாருங்க, வெறும் குச்சி தான் இருந்தது. இதுல எந்த அளவுக்கு தளிர் வருதுன்னு பாருங்க. கண்டிப்பா ஒரு முறை நீங்க இதே மாதிரி செய்து பாருங்க. காஞ்ச குச்சியே காஞ்சி போன மாதிரி இருந்தது. அதுல எத்தனை தளிர் வருதுன்னு பாருங்க. தெரியுதா? இதுல 2 தளிர், இதுல மட்டுமே இந்த இடத்துல மட்டுமே இந்த கட்டை குச்சியா தான் இருக்கு. இதுல எத்தனை தளிர் வந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த செடிலாம் செத்துருன்னு தான் நான் நினைச்சேன். அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு நான் செஞ்சது இதுதான். இதனால என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்கு? இந்த வேப்ப இலை போட்டதுனால அந்த வேர்ல இருக்கிற எதா இருந்தாலும் வேர்ல பாதிப்பு இருந்துதான் அந்த அளவுக்கு போயிருக்கு செடி. அப்ப அதை போட்ட உடனே அது சரியாகுது அப்படின்னா அப்ப அதுல ஒரு மெடிசன் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி வேப்ப இலை கிடைச்சதுன்னா, உங்களுக்கு நிறைய கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாவது கிடைச்சாலும் பொடி பண்ணி காய வச்சு பொடியாக்கி எடுத்தாந்து ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுருங்க அடியில. போட்டுட்டு நம்ம தென்னை மட்டை இல்லைன்னா கரும்பு ஜூஸ் போடுறாங்கல்ல, கரும்பு ஜூஸ் கடைங்கள்ல ஜூஸ் புழிஞ்சிட்டு அந்த சக்கை கிடக்கும், கரும்பு சக்கை. அதை வாங்கியாந்து அடியில போட்டு இதே மாதிரி மூடிட்டீங்க அப்படின்னா செடியில மண்ணு காயாம இருக்கும். மண்ணுல சூடு ஏறி செடியில இருக்கிற இலைகள் காயாத இருக்கும். பார்த்து நீங்களும் உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்தி பார்த்துட்டு நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா இந்த வெயில் வந்து இப்ப மே மாசத்துல கத்திரி வெயிலுன்றாங்க. கத்திரி வெயில்ல மொட்டை மாடியில இருக்க செடி எல்லாமே கருகியே போயிடும். அந்த அளவுக்கு வெயில் அதிகமா இருக்கு. நார்மல் வெயிலுக்கே தாங்கல. நிறைய வெயில் வந்தா என்ன செய்யும்? ஏன்னா வெறுமனேன்னு வச்சிருக்கோம்னாக்கா சிம்பிளா நம்ம 10 செடி வச்சிருக்கிறோம், அதை நம்ம காப்பாற்றணும்ல. அதுக்காக நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. கரும்பு சக்கை கிடைக்கல அப்படின்னா தேங்காய் உரிச்சு விற்கிறாங்கல்ல, அந்த உரிக்கிற இடத்த போனா உரிக்கிற மட்டை கிடக்கும். அதை வாங்கி அந்த கூட போட்டு மூடலாம். உங்களுக்கு கிடைக்குதோ அதை போட்டு மூடுங்க. கூடுமான வரைக்கும் மூடி வச்சிருங்க. இதே மாதிரி மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்க செடிகள்ல வர தளிர் காயாது, செழிப்பா வந்துடும். செடிகள் காஞ்சி இலெல்லாம் வரும். நல்லா வளர்க்கணுன்றதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். ஏன்னா வெயில் நேரத்துல எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லித்தரேன். அவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமான ஒரு டிப்ஸு சொல்கிறேன்ப்பா. இந்த வெயில் நாளில் நம்ம ரோஜா செடிகளுக்கு நீர் உரம் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு செடிகள் நல்லா இருக்கும். திட உரங்களை கொடுத்தீங்கன்னா வெயில் தாங்காது, செடிகள் காஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீர் உரமாக ஆர்கானிக்காக நானே ஸ்ப்ரே பண்ணியிருப்பேன், அடியிலையும் ஊற்றி விட்டுருப்பேன். பாருங்கள், அந்த மாதிரி நீர் உரமாக தயார் பண்ணி வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு தயார் பண்ணி கொடுங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வாழைப்பழ தோலை ஊற வச்சு எடுத்தாந்து ஒரு நாளைக்கு அதை தண்ணியில் கலந்து கொடுங்க. முட்டை ஓடு இருந்தால் ஒரு ஸ்பூன் கொடுங்க. வேறு எதையும் அதிகமாக கொடுக்காதீங்க. இது ஒரு டிப்ஸு.